லவ்லிஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பிசி அல்டிமேட் சீரிஸுடைய வெற்றிகரமாக 50வது எபிசோடை நெருக்கிட்டோம். ஓகேவா? இந்த 50 எபிசோடுக்கான காரணம் முதற் காரணம் நீங்க மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்ததுனா மூலமா மட்டும்தான் எங்களால் இந்த 50 எபிசோட் கடந்து வர முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதற்கப்புறமும் நாங்கள் சில எபிசோட்ஸ் பண்ண தான் போறோம். உங்களை எக்ஸாம் வெறி விட்டுற மாதிரிலாம் எல்லாம் பண்ண தான் போறோம். ஓகேவா? ஸோ டோன்ட் பேனிக். நீங்க பயப்பட தேவையில்லை. என்ன வந்து பயமும் வேண்டாம். நாங்கள் எபிசோட்ஸ் வந்து தொடர்ந்து பண்ண தான் போறோம். ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் வந்து இன்னமும் அந்த ஏட்டர்ஸ் இருக்கீங்க. அவங்கள பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன புரியுதுன்னா, இந்த உலகத்துல எதுதான் செஞ்சாலும் ஒருத்தர் வந்து பழிக்க தான் செய்வாங்க, ஒருத்தர் போட்டுறதான் செய்வாங்க. நம்ம ஏன் அந்த மாதிரி இவங்களெல்லாம் கண்டுக்கணும்? இப்போ நான் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்றேன்ல, யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம மைண்ட் பண்ணாம போயிட்டே இருங்க. உங்களுடைய க்ரோத் வந்து உங்களுடைய ப்ரோக்ரஸ்ல தான் இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க முன்னேறி போறீங்கன்னு தான் இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி நாங்களும் அதெல்லாம் அதை கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸே இருந்தாலும் நாங்களும் அதை ரிமூவ் கூட பண்றது இல்லை. இப்போ உன்னுடைய தகுதி இவ்வளவுதானா சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனாலதான். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு மட்டமா இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு மட்டமா இருப்பாங்க ரியல் லைஃப்ல அப்படின்னு யோசிச்சு அதனால நான் விட்டுட்டேன். ஓகேவா? ஏன்னா நான் அது வந்து பெருசா எடுத்துக்கல. ஸோ என்ன வேணா நடக்கட்டும், அது எப்படி வேணா போட்டோம். நம்ம ஆசிட்டிஸ் என்ன பண்றோமோ அதுதான். ஏன்னா நாங்க வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், 50 எபிசோட நெருங்க போறோம், பிசி அல்டிமேட்டுக்கான உங்களுடைய ரிவ்யூஸை போஸ்ட் பண்ணுங்க, நாங்க அதை வீடியோஸா போடுறோம், அதையும் நாங்க காசு கொடுத்து பிளே பண்றோம். அது பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் பேச வைக்கணும்னா பரமக்குடி எங்க இருக்கு, வேலூர் எங்க இருக்கு, இதுன்னா கிட்டவா இருக்கு பக்கத்துல உட்காந்து பேச வைக்கிறதுக்கு. அந்த கேர்ள் வந்து தெளிவா சொல்றாங்க, நான் ஒரு மேரிடான உமன் சொல்லிட்டு. ஏன் மேரிடான உமன் எழுதவே கூடாதா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உங்க அக்காவோ இல்ல தங்கச்சியோ இருந்தா நீங்க அப்படி பேசிருப்பீங்களா? அதை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி இருக்கீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க எல்லாருமே படிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் தான். அவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுற அந்த ஒரு சின்ன வார்த்தை அவங்களை எந்த அளவுக்கு டிமோட்டிவேட் பண்ணதோ இல்லவோ அதை அவங்களும் தானே பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து காசு கொடுத்து பேசினவங்களா, அவங்களாம் உண்மையா பேசினவங்க. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் பேசினாங்களே கமெண்ட்ல, அவங்க தான் இருக்கிறதுல இந்த உலகத்துல என்ன பொறுத்தவரைக்கும் சீப்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வரி பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன், அடுத்த லெவல்ல மூவ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ நம்மள வந்து இப்போ நம்மளுடைய எபிசோட்ஸை பார்க்கலாம். நம்மளுடைய எபிசோட் இன்னைக்கு எபிசோட் நம்பர் 50 உளவியல் கேள்விகள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உளவியல் கேள்விகள் தான் இன்று உங்களுக்கு பிடித்தமான ஒரு கேள்வி தான் எடுத்திருக்கேன். ஸோ 50வது எபிசோட் ரொம்ப கலகலன்னு இருக்கணும், வேகமாகவும் போகணுன்றதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ முதல் கேள்வியை உங்களுக்கு ஈஸியாக தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது கோடிங் அண்ட் டீ கோடிங் தான். இப்போ பாருங்களேன், என்னென்ன லெட்டருக்கு நேரம் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு போறோம். அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்களே. இப்போ நமக்கு கேட்டிருக்கிற வார்த்தை வந்து பிலாசபிஸ். பிலாசபிஸ் ஸ்பெல்லிங் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு பிக்கு நேரம் என்ன எழுதியிருக்காங்க 9, எச்சுக்கு நேரம் என்ன எழுதியிருக்காங்க எச் இங்க இருக்கா 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 5 2. ஓகே. ஐக்கு நேரம் ஐ வந்து எங்க இருக்கு? இந்த சோசியாலஜில இருக்கு, 4வது வார்த்தை 0. எல்லுக்கு நேரம் அதே ஐக்கு பக்கத்துல 5, அதாவது பின்னாடி இருந்த 4வது வார்த்தை 5. ஓ வந்து என்ன எழுதிருக்காங்க? 2 ஓ இருக்கா, 2 1 இருக்கு. அப்போ ஓ வந்து 1 எழுதிருக்காங்க. இங்கேயும் 1, ஏன்னா 2 ஓ இருக்கு, நான் எழுதிட்டேன். எஸ் 8. ஓகேவா? பி பி வந்து என்ன எழுதிருக்காங்க? அகைன் 9. எச் அகைன் 2. ஐ வந்து ஏற்கனவே இங்க பார்த்து எழுதிட்டோம் 0. ஓகேவா? ஈன்ற ஒரு லெட்டர் இங்க இல்லவே இல்லை. பாருங்களேன், சோசியாலஜிலையும் ஈ இல்ல, சைக்காலஜிலையும் ஈ இல்ல, ஆனா பிலாசபிஸ்ல ஈ இருக்கு. அப்ப ஈ எங்கேயுமே கொடுக்கலையே சார், ஈக்கு என்ன சார் எழுதலாம் அப்படின்னா அங்கதான் ட்விஸ்டே வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் எஸ் பாருங்க, எஸ் 8. இப்ப இந்த ஈன்ற ஒரு லெட்டர் தான் இல்ல. அப்ப 4 ஆப்ஷன் நல்லா கவனிங்க. 4 ஆப்ஷன்ல ஈ இருக்க வேண்டிய இடத்துல இதுல 8 இருக்கு, ஈ இருக்க வேண்டிய இடத்துல இதுல 5 இருக்கு, ஈ இருக்க வேண்டிய இடத்துல இதுல 7 இருக்கு, ஈ இருக்க வேண்டிய இடத்துல இதுல 6 இருக்கு. அப்ப இது 4த்துல ஏதோ ஒண்ணு கோடு. நான் சப்போஸ் தகவல் போதவில்லைன்னு வச்சா தகவல் போதவில்லையே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க அது வைக்காதவங்க வைக்கல. இது நம்ம மூளைக்கே நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நீ எப்படின்னா கேள்வி ட்விஸ்ட் பண்ணிக்கோ, நான்லாம் உஷாரு அப்படின்ட்டு நீ முன்னேறணும். இப்ப 8 5 7 6. 8 ஆல்ரெடி எஸ்க்கு குறியிட்டப்பட்டு விட்டது. 8 எது குறியிட்டு இருக்காங்க? எஸ்க்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. 5 ஆல்ரெடி எல்லுக்கு குறியிட்டப்பட்டு விட்டது. அப்ப இதுவும் வராது. ஏன்னா குறியிட்டவே படாத ஒரு நம்பர் தான் இந்த இடத்துக்கு வரணும். 7 வேற எதுக்குன்னா குறியிட்டு இருக்காங்களா? ஆமா, ஜிக்கு தான் என்னன்னு குறியிட்டு இருக்காங்க, 7ன்னு குறியிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷனும் வராது. அப்ப 6 என்ற ஒரு எண் எதற்கும் குறியிட்டப்படவில்லை. அதனால இங்க 6 வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப பிலாசபிஸ் என்னன்னு கோட் பண்ணிருக்கலாம்? டி ஆப்ஷனை வச்சு கோட் பண்ணிருக்கலாம். சோ இது முக்கியம். இது ஒன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது கேள்வியிலேயே நமக்கு வைக்கிற ஒரு சின்ன ட்விஸ்ட். ஆனா எந்த ட்விஸ்ட்லயும் நம்ம விழுந்துட போறது இல்லை. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு அழகா படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு சீரியஸ் A C F J கொஸ்டின் மார்க். A Bன்ற ஒரு கேரக்டர் விட்டுட்டு C எழுதியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது D E 2 லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. F க்கு அடுத்து G
HI 3 ஒரு லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் அப்ப கண்டிப்பா 4 லெட்டர் விட்டுருக்கணும் 4 லெட்டர் விட்டு எதுனா KLMN இந்த 4 லெட்டரையும் விட்டுட்டு O என்பதுதான் உங்களுடைய பதிலா இருக்கணும் so O is the answer மூணாவது क्वेश्चन பின்வரும் கேள்விகளில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவற்றை ஆங்கில அகராதியில் உள்ளதை போல் அமைத்தால் மூன்றாவதாக வர வேண்டிய வார்த்தை என்ன அப்ப இதை வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில இருக்கிற மாதிரி எழுத சொல்றாங்க இங்கிலீஷ் டிக்ஷனரியில எல்லாமே ஜி தாமா இருக்கு ஜி தான் ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு அப்ப ஜி ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு எதனா கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது அப்ப நம்ம ரெண்டாவது லெட்டர் பார்க்கணும் இதுல L இருக்கு இதுல L இருக்கு இதுலயும் L இருக்கு இதுலயும் L இருக்கு அப்ப ரெண்டாவது லெட்டரும் பொதுவா இருக்கு எல்லாத்துலயும் நமக்கு லெட்டர் பொதுவா இருக்கிற வரையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது லெட்டர் மாறுபட்டாதான் எது ஏபிசிடில முதல்ல வரும்ன்றதே கண்டுபிடிக்க முடியும் இப்ப இதுல A இருக்கு இதுல O இருக்கு இதுலயும் A இருக்கு இதுல U இருக்கு அப்போ இதுல A B ஆப்ஷன்லயும் A C ஆப்ஷன்ல O D ஆப்ஷன்ல U இதுதான் மூணாவது லெட்டர் அந்த வார்த்தைகள்ல இப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்ன்றதை கண்டுபிடிக்கலாம் ஏபிசிடி எது முதல்ல வரும் ஏ தான் முதல்ல வரும் அப்ப இந்த இரண்டு வார்த்தைகள்ல தான் ஏதோ ஒண்ணு முதல்ல ரெண்டாவது வந்திருக்க போகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்மள அவன் என்ன கேட்கிறான் மூன்றாவதாக வர வேண்டிய வார்த்தை எதுதான் கேட்கிறான் அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை எது வந்தா நமக்கு என்ன இந்த ரெண்டு வார்த்தையில தான் ஏதோ ஒன்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்க போகுது அப்ப இது ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட் காம்படிஷன் ஓவர் அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்னு மூணாவதா வந்திருக்க போகுது அது எதுன்னு கண்டுபிடிங்க ஓ வருமா ஏபிசிடில முதல்ல யூ வருமா ஏபிசிடில முதல்ல ஓ தான் வரும் அப்ப மூன்றாவதா வர வேண்டிய வார்த்தை க்ளூம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகேவா நாலாவது கேள்வி வடக்கு மேற்காகவும் கிழக்கு வடக்காகவும் மாறினால் மேற்கு எவ்வாறு மாறும் கேக்குறாங்க ஓகேவா சோ ஒரு படம் வரைஞ்சுக்கோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 8 திசை ஓகேவா ஆனா நம்ம 4 திசை தான் ஏன்னா நமக்கு முதன்மை திசை தான் கொடுத்திருக்காங்க இது வடக்கு இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா வடக்கு மேற்கா மாறுதான் வடக்கு எங்க மாறுதான் மேற்கா மாறுதான் கிழக்கு வடக்கா மாறுதான் கிழக்கு வடக்கா மாறுதான் அப்போ மேற்கு எவ்வாறு மாறும் கேக்குறாங்க இப்ப வடக்கு இங்க போயிடுச்சு கிழக்கு இங்க போயிடுச்சு அப்ப மேற்கு எதுவா போகும் தெற்கா போகும் ஏன்னா ஒண்ணு விட்டு ஒண்ணு பின்னாடி தானே வருது அப்ப ஆன்சர் என்ன ஏ ஆப்ஷன் தெற்கு ஓவர் அடுத்தது ஒரு வரிசையில் மொத்தம் 46 சிறுவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வரிசையில எத்தனை பேர் இருக்காங்களா 46 பேர் அவர்களில் வலப்பக்கம் இருந்து 38வது இடத்தில் ரோஹித் நிற்கிறான் அப்ப இது ஒரு வரிசை இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க 46 பேரு இதுல அந்த வரிசையினுடைய வலப்பக்கம் இது இந்த வரிசையினுடைய இடப்பக்கம் இது இந்த வரிசையினுடைய வலப்பக்கத்துல இருந்து ரோஹித் எத்தனையாவது இடத்துல நிக்கிறானா 38 அப்ப வலப்பக்கம் இருந்து 38வது இடத்தில் இருப்பவர் ரோஹித் 38வது இடம் எங்க இருந்து வலப்பக்கம் இருந்து எனில் இடப்பக்கம் இருந்து ரோஹித்தின் இடம் என்ன இடப்பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணா எத்தனாவது இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வலது பக்கம் இருந்து 38னா இவனுக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க 37 பேர் கண்டிப்பா இருப்பாங்களாமா வலது பக்கத்துல இருந்து ஐயா 38 அப்ப கண்டிப்பா அந்த பக்கம் 37 பேர் இருப்பாங்க இப்ப நான் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா இடது பக்கம் இருந்து ரோஹித் எத்தனையாவதுன்னு கேக்குறாங்க புரியுதா அப்ப மொத்தமா வரிசையில் இருக்கிறது 46 பேர் அந்த 46 பேர்ல ரோஹித்தோட இடப்பக்கம் இருந்து தான் கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் இருக்கிற 37 பேர் எனக்கு தேவையில்லை அப்ப அந்த 46ல எதை கழிக்கணும் 37 கழிக்கணும் அப்ப 38வது இடம் வலது பக்கம் இருந்து அதுக்கு அந்த பக்கம் கண்டிப்பா 37 பேர் இருப்பாங்க நம்மள கேட்கறது இட பக்கம் இருந்து ரோஹித் எத்தனையாவதுன்னு அப்ப அந்த பக்கம் இருக்கிற 37 பேர் எனக்கு தேவையில்லை சோ 16ல 7 போச்சுன்னா 9 ஓகேவா சோ ஆன்சர் 9வது இடத்தில் இருக்கிறார் பி ஆப்ஷன் ஃபைன் சோ அடுத்த 6வது கேள்வி தவறான வார்த்தையை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க சோ தவறான வார்த்தை இதை பார்க்கும்போது எனக்கு 484 பார்க்கும்போது ஒரு கிளிக் ஆயிடுச்சு இது வந்து 22ஓட ஸ்கொயர் இது வந்து 23ஓட ஸ்கொயர் ஸ்கொயர் மதிப்பெண்கள் தெரியணும் இது வந்து 361 19ஓட ஸ்கொயர் ஆனா இது எந்த இதோட ஸ்கொயருமே இல்லை அப்ப வெளியே போறது 566 ஓகேவா சோ 7வது கேள்வி அப்பா மற்றும் மகனின் சராசரி வயது 27 வருடங்கள் அப்ப அப்பா வயசையும் அப்பா சராசரினாலே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்பா வயதையும் மகன் வயதையும் கூட்டி 2ஆல வகுக்கணும் சார் சராசரினால 2ஆல வகுக்கணுமான்னு கேட்காதீங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதால வகுக்கணும் அப்பா தாத்தா மகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 3 பேர் அப்ப எதால வகுத்திருப்பேன் 3 பேரால வகுத்திருப்பேன் ஆனா இங்க 2 பேர் தான் கொடுத்திருக்காங்க அப்பா மற்றும் மகன் அப்ப அப்பா மற்றும் மகனின் சராசரி வயது அப்பா வயசையும் மகன் வயசையும் கூட்டி 2ஆல வகுத்தா எனக்கு என்ன கிடைக்குதா 27 கிடைக்குதான் அப்ப அப்பா மற்றும் மகனின் சராசரி வயது எத்தனை வருடங்கள் 27 வருடங்கள் அப்ப அப்பா வயசையும் மகன் வயசையும் கூட்டி 2ஆல அடிச்சா 27 கிடைக்குதான் அப்ப இதை சால்வ் பண்ணுங்க மகள இந்த 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா பெருக்கலாம் 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவாங்க பெருக்குவாங்க அப்ப 27 × 2 54
27 2ஆல பெருக்கினா என்ன 54. ஏன்னா வகுத்துல இருக்கிற 2 அது பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். அப்ப 27 2 54. அப்ப அப்பா வயசையும் மகன் வயசையும் கூட்டினா என்ன வருமா 54 வயசு இருக்குமா. யார் 2 பேர் வயசு அப்பா வயசையும் மகன் வயசையும் கூட்டினா 54. ஆனா இங்க என்ன கேட்கிறாங்கன்னா அவர்களின் வயது விகிதங்கள் 8:1. அப்பா வயசு 8 பங்கு இருந்துச்சுன்னா புள்ள பங்கு எத்தனை பங்கு இருக்குமா 1 பங்கு இருக்குமா. அவர்களின் வயது விகிதங்கள் 8:1 எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன. 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன. ஃபர்ஸ்ட் அப்பா மற்றும் மகனின் கூட்டல் வயசை கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது சராசரி கொடுத்திருக்காங்க. சராசரி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வயதுகளின் கூடுதல் எவ்வளவு இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சுக்கோங்க. சராசரியை வச்சு கணக்கு போடக்கூடாதுமா, ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா. முதல்ல சராசரி நான் என்ன பண்ணிட்டேன் வயதுகளின் கூடுதலா மாத்திட்டேன். அப்ப அப்பா வயசையும் புள்ள வயசையும் கூட்டி இருந்தா 54. ஆனா அப்பாக்கு எவ்வளவு வயசு புள்ளைக்கு எவ்வளவு வயசு நமக்கு தெரியல. இதுக்குதான் அவங்க என்ன க்ளூ கொடுத்திருக்காங்கன்னா அவங்க 2 பேர் வயது விகிதங்கள் என்ன 8:1. அப்ப அப்பா 8 பங்கு இருந்தா மகன் எத்தனை பங்கு இருப்பாரா 1 பங்கு இருப்பாரா. அப்போ இவர் 8x இவர் 1x, இவர் 8x இவர் 1x. அப்ப இவங்க 2 பேர் வயசையும் கூட்டினா நமக்கு என்ன வரப்போகுது 54. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரின் வயதுகளின் கூடுதல் 54. அப்ப 8x + 1x = 54. சால்வ் பண்ணுங்க. 9x = 54. அப்ப x = 54/9. அடிச்சா 54 9ஆல் அடிச்சா 6 முறை. அப்ப x இன் மதிப்பு என்ன 6. x இன் மதிப்பு 6. x இன் மதிப்பு 6 ன்னு கண்டுபிடிச்சோம். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. அப்போ x இன் மதிப்பு 6 எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8 6 48. 8 48. புள்ள வயசு 1x தான். எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 6 தான். அப்ப மகன் வயது 6. சார் கண்டுபிடிச்சிட்டேன் 6 இருக்கு ஆப்ஷன்ல போட்டுட்டோம்னா தப்பே. கேள்வியில இன்னமும் இருக்கு ட்விஸ்ட். என்ன கேட்டிருக்காங்க எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன. 6 வருஷத்துக்கு அப்புறமா பிள்ளைக்கு என்ன வயசுன்னு கேக்குறாங்க. இப்ப பிள்ளைக்கு வயசு 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு 6 கூட்டு. அப்ப என்ன வயசு 12. அப்ப ஆன்சர் 12. சரி, அடுத்தது 8வது கேள்வி. ரூபாய் 640 A மற்றும் B க்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் B இன் பங்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 640 ரூபாய் A க்கும் B க்கும் நான் என்ன பங்குல பிரிக்கணும் 5:3 என்ற பங்குல பிரிக்கணும். அப்ப A B Aக்கு 5 பங்கு Bக்கு 3 பங்கு. இந்த எவ்வளவு ரூபாய் 640 ரூபாவை பிரிக்கணும். 640 ரூபாய் Aக்கு 5 பங்கு கொடுக்கணும், Bக்கு 5 பங்கு கொடுக்கணும். அப்ப இவன் 5x இவன் 3x. இத கூட்டினா ஈக்குவேஷன் சால்வ் ஆகும். அப்ப x இன் மதிப்பு கண்டுபிடிச்சா B எவ்வளவு வாங்குனான்னு தெரிஞ்சிடும். அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5x + 3x = 8x. 8x = 640. therefore x = 640/8. ஓகேவா. x கண்டுபிடிக்கிறதுக்கு 640 / 8 ன்னு போடணும். ஏன்னா பெருக்கல் இருக்கு இந்த பக்கம் வசனம் வகுத்தல். அடி 8 முறை. அப்ப 80. 64 8 முறை இல்ல 8ஆல் அடிச்சா 64 8 முறை 80. அப்ப x இன் மதிப்பு என்ன வந்திருக்குன்னா 80. x இன் மதிப்பு என்ன 80. இதை எடுத்துட்டு போயிட்டு x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா a எவ்வளவு வாங்குனான்னு தெரிஞ்சிடும், b எவ்வளவு வாங்குனான்னு தெரிஞ்சிடும். I 80 I 8 40. சோ a 400 ரூபாய் வாங்கியிருப்பான். a எவ்வளவு வாங்கியிருப்பான் 400 ரூபாய். b க்கு எவ்வளவு பங்கு 3 பங்கு. அப்ப 3x 3 8 8 24. அப்ப b எவ்வளவு வாங்கியிருப்பான் 240 ரூபாய் வாங்கியிருப்பான். அப்ப b இன் பங்கு கேக்குறாங்க 240. ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 9வது கேள்வி விளமா. சரியான இணையை தீர்க. இது நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் வந்து இது ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. நான் எப்படி வந்துச்சு மட்டும் சொல்றேன். INQV என்னன்னு எழுதிருக்காங்கன்னா JPTZ ன்னு எழுதிருக்காங்க. I க்கு அடுத்த லெட்டர் J ஒரு லெட்டர் கூட்டியிருக்காங்க. N க்கு OP 2 லெட்டர் கூட்டியிருக்காங்க. Q க்கு RST 3 லெட்டர் கூட்டியிருக்காங்க. V க்கு WXYZ 4 லெட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரோட 1 2 3 4 இப்படி கூட்டியிருக்காங்க. அப்போ H N S G என்னவா மாறி இருக்கும்னு கேக்குறாங்க. இந்த 4த்துல தான் ஆப்ஷன் இருக்கு. பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு போங்க. ஓகேவா. என்ன ஆப்ஷன் 9th क्वेश्चनக்கு. அடுத்தது 10வது கேள்வி. கீழ்காணும் சமன்பாட்டில் எந்த இரு குறியீடுகளை இடம் மாற்றினால் சமன்பாடு சரியாகும். அதாவது கணித குறியீட்டு செயல்கள்ல சிம்பிள்ஸை மாத்தி சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்தா அது வேற கதை. இங்க என்ன பண்ணிருக்காங்க சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஏதாச்சும் 2 சிம்பிளை மட்டும் மாத்து இந்த சமன்பாடு சரியாகணும். அதாவது சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க 10 + 10 / 10 - 10 × 10 = 10.
இந்த கேள்வி எடுத்த மூஞ்ச பார்த்து குத்து அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நான் தான் எடுத்தேன், வேற விதி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல எல்லாமே சமன்பாடு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள்ஸை மாத்தினா நமக்கு என்ன விடை வரணுமா? 10 வரணும். ஏதாச்சும் 2 சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டலையும் கழித்தலையும் மாத்திக்கும். இந்த இடத்த வந்து கூட்டலையும் கழித்தலையும் மாத்திக்கும். கூட்டல் இருக்க வேண்டிய இடத்துல கழித்தல் வந்துட்டோம், கழித்தல் இருக்க வேண்டிய இடத்துக்கு கூட்டல் போயிட்டோம். அந்த மாதிரி மாத்தி போட்ட ஆன்சர் என்ன வரணுமா? 10. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். 10 கூட்டலையும் கழித்தலையும் மாத்த சொல்றாங்க. அதனால -10 வகுத்தல் 10 கூட்டல் 10 இன்டு 10. புரியுதாமா சொல்றது? நான் இடம் மாத்திருக்கிறது எது? கூட்டலையும் கழித்தலையும் மட்டும் இடம் மாத்திருக்கேன், மத்ததெல்லாம் அப்படியே தான் போட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்டர் ரூல் படி என்ன பண்ணணும்? வகுக்கணும். அப்ப 10 - 1, 10 10ஆல் வகுத்தா 1 பிளஸ் 10 இன்டு 10. அடுத்தது பெருக்கணும். 10 10ஆல் பெருக்குனா 100 பிளஸ் 100 -1 10. ஓகேவா? இதுதான். கடைசியில மைனஸும் பிளஸும் இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணணும்? பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டு சொன்னேன். 100யும் 10யும் கூட்டினா 110 -1 109. ஆனா விடை நமக்கு என்னதான் வரணுமா? 10 தான் வரணும். அப்ப இது வரல. அப்ப முதல் இது தவறு, முதல் கூற்று தவறு. அது ரெண்டுத்தையும் மாத்தினா வராது. சரி, நான் வந்து எப்பவுமே லாஸ்ட் ஆப்ஷன் டக்குன்னு செக் பண்ணுவேன். ஆனா இந்த முறை வந்து இதுல செக் பண்ணி பார்க்கறேன். திருப்பி அதே தான் எழுதியிருக்கேன். இப்ப ஏக்கு அடுத்து சி ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கறேன். இங்க 10 கூட்டலையும் பெருக்கலையும் இடம் மாத்த சொல்லியிருக்காங்க. அப்ப கூட்டல் இருக்க வேண்டிய இடத்துல பெருக்கல் வந்துட்டோம், மத்தபடி இந்த இடத்துல கூட்டல் போயிட்டோம். அவ்வளவுதான். இத பண்ண ஆன்சர் என்ன வரணுமா? 10 வரணுமா? செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன். 10 10ஆல வகுத்தா 1, 10 × 1 -10 + 10. 10 × 1 10 -10 + 10. -10க்கும் +10க்கும் கேன்சல். அப்ப ஆன்சர் 10 வந்துருச்சா? அப்ப எந்த 2 சிம்பிளை இடம் மாத்திரத்தோணுமா சமன்பாடு சரியாகுதுன்னா கூட்டலையும் பெருக்கலையும். ஓகேவா? 11வது கேள்வி. சராசரி கேட்டிருக்காங்கம்மா. சராசரினாலே என்ன பண்ணுவீங்க? எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்குதோ அதை அடிக்க போறேன். சோ 45 51 56 52 45 50 55 54 இதான் இருக்குது. எத்தனை நம்பர்? 1 2 3 4 5 6 7 8ஆல் அடிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டிட்டு முதல்ல 5 5 19 20 26 28 10 12 சாரி 10 20 25 29 30 31 35 40 408 வருதுமா. இந்த 408யும் 8ஆல் அடிக்கணும், 8ஆல் அடிக்கணும். 408 8ஆல் அடி 40 5 முறை 8 ஒரு முறை 51. சோ சராசரி என்ன? 51. அப்போ இதை எல்லாத்தையுமே கூட்டினேன், 408 வந்துச்சு. எதால அடிக்க சொன்னேன்? 8 நம்பரை கூட்டினதுனால வந்ததுனால 8ஆல் அடிச்சேன். முடிஞ்சுச்சா? ஓகே. அடுத்தது 12வது கேள்வி. 18ஆம் தேதி பிப்ரவரி 1997ஆம் ஆண்டு செவ்வாய் எனில் எப்போ? 1900 பிப்ரவரி 14 இல்ல 18. ஓகேவா? 1997 ஃபெப் 18 என்ன கிழமையா? செவ்வாய். செவ்வாய் எனில் 1999வது வருடம் ஃபெப் 18 என்ன கிழமையா இருக்கும்? டேட்டே மாத்தலமா. பிப்ரவரி 18 பிப்ரவரி 18. ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி 18ஆம் தேதி ஒருத்தன் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கான் இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை. அப்ப 1998 அதுக்கு அடுத்த வருஷம் வருமா? அப்ப அதே பிப்ரவரி 18 என்ன கிழமை கொண்டாடி இருப்பாரு? புதன். போன வருஷம் செவ்வாய்னா இந்த வருஷம் புதன் இல்ல. அப்ப 99 அதுக்கு அடுத்த வருஷம் எதுல கொண்டாடி இருப்பாரு? வியாழன். அவ்வளவுதான். ஒரு நாள் தள்ளி போவோம். லீப் இயரா இருந்தா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி போவோம். அவ்வளவுதான். ஆனா இங்க லீப் இயரே வரல. சோ ஆன்சர் வியாழன். முடிஞ்சிருச்சு. 13வது கேள்வி. ஒரு மனிதன் மேற்கு நோக்கி உள்ளான். சூப்பர். ஒரு மனிதன் எந்த திசையை நோக்கி உள்ளான்? மேற்கு. மேற்கு என்பது இதுதான். இந்த மேற்கு திசையை நோக்கி ஒரு மனிதன் உள்ளான். அவன் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். 45 டிகிரி என்பது கடிகார திசை இதுதான். ஓகேவா? இதுதான் 45 டிகிரி. அப்ப 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். மற்றும் அவன் அதே திசைனா அந்த கடிகார திசையே இங்கேயே கண்டினியூ ஆகுது இல்ல. அப்ப அதே திசைன்னு சொன்னாங்கன்னா முன்னாடி என்ன திசை சொல்றாங்களோ அதே தான். அப்ப கடிகார திசையிலேயே 180 டிகிரி திரும்புகிறான். 180நாலே எப்பவுமே எதுக்கு இருக்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட். இப்ப இதுதான் திருப்பி 0னா இங்க இருந்து அப்படியே கடிகார திசையில 180னா இப்ப இந்த திசைக்கு வந்துடுவார். என்ன திசை இது? தெற்கும் கிழக்கும் இருக்கிற தென்கிழக்கு திசைக்கு வந்துட்டாரு. திரும்புகிறான்.
எனில் மீண்டும் எதிர்கடிகார திசையில் எத்தனை டிகிரி? மீண்டும் எதிர்கடிகார திசையில் 270 டிகிரி. அப்ப எதிர்கடிகாரம்னா திருப்பி ரிவர்ஸ் எடுக்கணும் ஐயா. அப்ப இதுதான் 0 டிகிரி. இப்போ இங்க இருந்து ரிவர்ஸ் எடுத்தா இது வரையும் போனா 180, இங்க இருந்து இன்னும் 90 போனோம். 90னா இங்க வருவாரு. அப்ப இங்க வந்து இப்படி நிப்பாரு. அப்ப இது என்ன திசை என்றால் தெற்கும் மேற்கும் சேர்ந்த தென் மேற்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? பொறுமையா வரைஞ்சு பாருங்க, ஆன்சர் வந்துடும். அடுத்தது, தொடர் தள்ளுபடிகள் முறையே 10%, 20% என்றவாறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி ரூபாய் 14,400க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறித்த விலை என்ன? குறித்த விலைனா மார்க்கெட் பிரைஸ் கேக்குறாங்க. அதாவது ஒரு டிவி மேல ஒரு விலை ஒட்டி இருப்பாங்க. அந்த விலைக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் தராங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தராங்களாம். கடைக்காரங்கிட்ட இன்னும் பேரம் பேசுறோம். ஐயோ 10லாம் பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. சரிங்க 10 கொடுத்துட்டேன்ல, திருப்பி நான் 20% தரேங்க. இப்ப வாங்கிக்கலாங்க கடைக்கு அப்படின்னு வாங்குறது போது ரேட் என்னவா? 14,400. அப்ப கடைக்காரன் ஒரு விலை ஒட்டி வச்சிருக்கான். அந்த விலைக்கு ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு. அது 10லன்னு பேரம் பேசி இன்னொரு 20% டிஸ்கவுண்ட் வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கு அப்புறமா விலை எவ்வளவா? 14,400. சிம்பிள் தான் இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்றாங்க. முதல்ல கடைக்காரன் ஒட்டினது 100% விலை. முதல்ல கடைக்காரன் ஒட்டது 100% விலை. எவ்வளவு டிஸ்கவுண்ட் பேசி வாங்கிட்டான்? 10% டிஸ்கவுண்ட் பண்றான்னா அப்ப 100%க்கு 10% போச்சுன்னா 90. 100%க்கு 10% போச்சுன்னா 90. புரியுதா? அப்ப கடையில இருந்த முதல் பொருளோட விலை 100%, அதுல 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 90 வந்துட்டேன். இப்போ இந்த 90% விலைக்கு உனக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா உன் மனசு கேட்டுச்சா? இல்ல, எனக்கு இன்னும் பண்ணி கொடுன்னு கேட்கிறேன். அப்போ இப்ப வந்து கடைக்காரர் குறைச்சா இருப்பாரு, அது ஒரு விலை, அதுவும் திருப்பி என்னதான் 100%. புரியுதா சொல்றதுமா? இந்த 100% வேற, அந்த 100% வேற. இந்த 100%க்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து 90% ஆயிடுச்சு விலை. அந்த 90% தான் இப்ப பொருளினுடைய விலை. அதுதான் இப்ப 100%. அதுக்கு நீ என்ன பண்ற? மேற்கொண்டு டிஸ்கவுண்ட் கேட்கிற. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? 20% டிஸ்கவுண்ட் தராரு. அப்ப 80. சார் 20ன்றீங்க 80ன்னு எழுதுறீங்க, என்ன சார்னா 100க்கு 20% போச்சுன்னா 80 ரூபாய் 80% விலைக்கு தானே வாங்குறேன்னு அர்த்தம். அதை சொல்றேன். 10%, 20% கழிக்கணும். 100க்கு 10 போச்சுன்னா 90. அந்த 90 தான் இப்ப 100% விலை. அதுக்கு 20 போச்சுன்னா 80. இதெல்லாம் போச்சுன்னா விலை எவ்வளவா? சாரி, விலை பெருக்கும் போது விலை எவ்வளவா? 14,400 ரூபாய். விலை வந்து 14,400 ரூபாய். அவ்வளவுதான். இது அடிச்ச ஆன்சர். அப்ப முதலில் 100% அந்த பொருள் 90%க்கு விற்கப்படுகிறது. திருப்பி அதே தான் 100%. அதுக்கு நீ டிஸ்கவுண்ட் பேசி 20% வாங்குற. இப்ப அதோட விலை எவ்வளவு? 14,400. இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் கேன்சல், இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் கேன்சல். 8ஆல் அடிச்சா 14. 14 எத்தனை முறை 8ஆல் அடிக்கும் போது? ஒரு முறை 8, 64, 8 முறை 18 முறை வருது. ஓகேவா? 18 முறை. இப்ப இது 9ஆல் அடிக்கலாமா? அடிக்கலாமே 2 முறை. ஸோ 2 × 100 200, 200 × 100 20,000. ஆன்சர் டி ஆப்ஷன் 20,000. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 15வது கேள்வி. அப்பா மற்றும் மகனின் சராசரி வயது. இப்பதான் சொல்லிட்டேன் சராசரினாலே என்ன பண்ணணும்ட்டு. அப்ப அப்பா மற்றும் மகன், அப்பா மகனின் சராசரி வயது. சராசரினாலே 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 48னா அப்ப அப்பா வயசையும் மகன் வயசையும் கூட்டினா உனக்கு என்ன வருமா? 96. எப்படி சார்னா இந்த 2 8 48ஓட பெருக்கிட்டேன். ஸோ 48 × 96. ஓகேவா? அப்ப அப்பா வயசையும் புள்ள வயசையும் கூட்டினா 96. அவர்களின் வயதுகளின் விகிதங்கள் 11:5. அப்ப அப்பா வயசு 11 பங்கு, புள்ள வயசு 5 பங்கு. ஓகேவா? 5x. அப்ப இவங்க 2 பேர் வயசையும் கூட்டினா என்னன்னு தெரியுது? 96. 6 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது விகிதங்கள் 2 பேர் வயசையும் கேட்கிறாங்க. அப்ப இதை சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் 11x + 5x 16x 96. அப்போ x கண்டுபிடிக்கணும்னா 96 ÷ 16. 16 எத்தனை முறை இருக்கும்? 6 முறை இருக்குமா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சார் அப்படின்னா 16வது வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கோ, 6வது வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கோ. 6வது வாய்ப்பாடுல எதோட பெருக்குன்னா கடைசி இலக்கம் 6 வரும்னா 6 × 6 36. கடைசி இலக்கம் 6 வருதா? அப்ப 16ஐயும் 6ஆல பெருக்குனா கடைசி இலக்கம் 6 வரணும். அதனாலதான் 96 6 முறைன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? எக்ஸாக்டா சொல்லிடலாம். அப்ப இது வந்து 6 முறை. அப்ப x இன் மதிப்பு 6. எடுத்துட்டு போயிட்டு x இன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. x இன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அப்பா 11 மடங்கு. ஓகேவா? x இன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 11 × 6 66. அப்ப அப்பா வயசு 66. புள்ள மகன் 5x. அப்ப 5 × 6 30. அப்ப புள்ள வயசு 30. 66 30. இப்போ 6 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது விகிதங்கள். 6 வருஷம் கழிச்சு அவங்க வயசு என்னவா இருக்கும்? 6 வருஷம் கழிச்சு இவருக்கு 66 + 6 72 வயசு அப்பா. புள்ள
30 + 6 36 மகன். ஸோ இது அடிக்கலாமா? 36 ஒரு முறை, 72 2 முறை. ஆன்சர் 2:1. டி ஆப்ஷன். போட தான் செய்யணும், டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகே. பெண்கள் வரிசையில் ஷில்பா என்பவள் இடமிருந்து 10ஆவதாகவும் ரீனா என்பவள் வலப்புறம் இருந்து 18ஆவதாகவும் உள்ளது. ஒரு பெண்கள் வரிசை இருக்கு. இந்த பெண்கள் வரிசையில் ஷில்பா என்பவள் இடமிருந்து 10. இதாம இடம், இது வலம். இடது பக்கம் இருந்து ஷில்பா எத்தனாவது இடமா? 10. ரீனா வலதுபுறம் இருந்து 18. அப்ப ரீனா வலதுபுறம் இருந்து எத்தனாவது இடம்? 18. அப்ப இவங்க 10, அவங்க 18. இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டால் ரீனா இங்க வந்துடுறாங்க, ஷில்பா இங்க போயிடுறாங்க. போட்டோம். அப்ப ஷில்பா இந்த இடம், இடத்தை மாத்தினதுக்கு அப்புறமா ரீனா இந்த இடம் மாற்றிக்கொண்டால் ஷில்பா என்பவள் இடமிருந்து 32ஆவது இடம். அப்ப ஷில்பா அங்கதானே போயிட்டாங்க. அப்ப இடது பக்கம் இருந்து ஷில்பாவோட இடம் என்னவா? 32ஆவது இடம் என்கிறார் எனில் வரிசையில் மொத்தம் எத்தனை பெண்கள்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த இடம் வலது பக்கம் இருந்து என்னன்னா 18, இதே இடம் இடது பக்கம் இருந்து என்ன 32. அப்ப 18 32 கூட்டிக்கோ, 8 2 10 4 5 50. சார் ஆன்சர்னா 50 இல்ல, ஏ ஆப்ஷன்லயே இருக்கு, போய் மார்க் பண்ணிடாதீங்க. ஒரே இடத்த நான் 2 முறை கூட்டியிருக்கேன், அதனால 1 கழிச்சா 49. சோ சி ஆப்ஷன் 49. ஓகேவா? அடுத்தது 17வது கேள்வி. விடுபட்ட எழுத்தை கண்டறிக. ஃபர்ஸ்ட் பி சின்னு இருக்கு, சி அப்படியே வருதா? டிஇ பக்கத்துல அப்படியே சிடிஇன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த 2 லெட்டர் அப்படியே ரிப்பீட் ஆகுதா? அடுத்தது இதோட கடைசி லெட்டர் திருப்பி வருது இ, அதுக்கு பக்கத்துல இருக்க எஃப்ஜி எழுதியிருக்காங்க. திருப்பி இந்த எஃப்ஜி அப்படியே ரிப்பீட் ஆகுதா? அப்ப ஜிக்கு பக்கத்துல இந்த ஜி அப்படியே வரும், அது பக்கத்துல இருக்கிற 2 லெட்டர். ஏன்னா 2 3 2 3 எழுதிருக்காங்களா, அப்ப 3 தான் இங்க எழுதிருக்கணும், ஜிஹெச்ஐ. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. முடிஞ்சிருச்சு, சிம்பிள் क्वेश्चन. அடுத்தது 5 16 51 158 கேள்விக்குறி. ஆப்ஷன் எல்லாமே பெரிய ஆப்ஷனா தான் இருக்கு. அப்ப டெஃபினட்டா இது பெருக்கிட்டு தான் போயிருக்கான். ஏன்னா 5ன்ற ஒரு சின்ன நம்பர் சடனா பெருசா போகுது. அப்ப இங்க பெருக்கி இருக்காங்க. எப்படி சார் பெருக்கி இருக்காங்கன்னா 5 3ஆல பெருக்குனா 5. அப்ப என்ன 16ன்னு எழுதிருக்காங்களே சார்னா 5 5 + 1 16. சூப்பர். அடுத்தது 16ஐயும் அதே 3ஆல பெருக்கு என்ன வரும்? 48. 16 3 48 3 6 18. ஆமா 48. இதோட 1 கூட்டினா 51 வரல, எதை கூட்டினா வருது? 3 கூட்டினா. அப்ப 3 கூட்டினா 51. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் 1 கூட்டியிருக்காங்க, அடுத்து 3 கூட்டியிருக்காங்க. பெருக்கிறது எல்லாமே 3ஆல தான் பெருக்கிருக்கான், கூட்டுறது மட்டும் 1 3. இப்ப இது 51 எதால பெருக்கலாம்? 3ஆல பெருக்கலாம். 1 3 3 3 5 153. ஆனா இங்க 158 இருக்கா, அப்ப எதை கூட்டியிருக்காங்க? 5 கூட்டினா 158. அப்ப 1 கூட்டி 3 கூட்டி 5 கூட்டியிருக்காங்க. அப்ப அடுத்தது 7 தானே கூட்டியிருப்பாங்க. அப்ப 158 3ஆல பெருக்கி 7 கூட்டணும். 3 8 24 3 5 17 3 1 3 4 474 + 7 481. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா? ஃபைன். அடுத்தது கண்ணாடியில் இந்த பிம்பம் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடியில நல்லாவே தோன்றும். இப்ப இங்க இப்படி இருக்கா, அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வருது. ஏன்னா கண்ணாடி இந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த பிம்பத்துல ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேட் ஆகிறது இந்த ஸ்டார் இங்க வரணும். அந்த மாதிரி இருக்கிறது இது ஒரு படம் தான். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. முடிஞ்சிருச்சு. அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. உனக்கே தெரியும், ஏவ ஜட்டுன்னு எழுதியிருக்காங்க, ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் ஜட்டு, பிஏ ஒய், சிஏ எக்ஸ், டிஏ டபிள்யூ. அப்ப பி கியூ ஆர் எஸ் எல்லாத்துக்குமே ஆப்போசிட் லெட்டர். கே, கேல வர ஒரே ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கு. கியூக்கு என்ன வரும்? ஜே. அப்போ கே ஜேல 2 ஆப்ஷன் இருக்கு. ஆர் ஐ. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. எச் எஸ்க்கு எச் தான். ஓகேவா? தெரிஞ்சிடுச்சு. 21வது கேள்வி. எந்த குறியீடுகளை கேள்வி குறியிட்ட இடத்தில் நிரப்பினால் சமன்பாடு சரியாகும் கேட்டிருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி குறியிட்ட இடத்தில் 9 3 6 8 4 எதை நிரப்பினா உனக்கு சரியாகும் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை நிரப்பிப்பார். 9 - 3 × 6 = 8 × 4. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. மைனஸ் பெருக்கல் சமன்பாடு ஈக்குவல், அதுக்கப்புறமா பெருக்கல். இதை போட்டிருக்கேன். இப்ப இது பண்ணா இந்த பக்கமும் சரிசமமா ஆகணும். அதான் இந்த குறி சொல்லுது. இந்த குறி எதை சொல்லுது? சரிசமமா ஆகணும். 8 4 32. ஃபர்ஸ்ட் இங்க பெருக்கணும். 3 6 18. 18ல 9 போச்சுன்னா
-9 தான் வரும். ரெண்டு சமமா இருக்கானா இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சமன்பாடு சரியா வரல. ரெண்டாவது ஆப்ஷன் 9 3 6 8 4. இங்க பாருங்க, பி ஆப்ஷன் செக் பண்றேன். 6 இது கிரேட்டர், இது பிளஸ். அப்ப இங்க ஒரு ஆபரேஷன் பண்ணி இங்க ஒரு ஆபரேஷன் பண்ணா இதை விட இது பெருசா இருக்கணுமா? 8யும் 4யும் கூட்டினா 12. 12 விட பெருசா வருதான்னு பார்க்கலாம். 9 3ஆல வகுத்தா 3. 9 3ஆல வகுத்தா 3. 3யும் 6யும் கூட்டினா என்ன வருது? 9. 12 விட 9 பெருசு இல்லை. அப்ப இதுவும் வராது, ஏவும் வராது. செக் பண்ணிட்டோம். இப்ப சியா டியா? ஓகேவா, செக் பண்ணிடலாம். 9 3 6 8 4. சி ஆப்ஷன் பிளஸ் பெருக்கல் இது இது. இதை விட இது கம்மியா வரணுமா? அப்ப அந்த பக்கம் பெருசா வரணும், இந்த பக்கம் கம்மியா வரணும். 8 நாள் 32 பெருசா வரும், கண்டிப்பா வரும். 3யும் 6யும் பெருக்குனா 18. 18 ஒரு 9 வந்து பாத்தீங்கன்னா 27. ஸோ இதை விட இது பெருசா வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இது சி, ஓவர். அடுத்தது 22வது கொஸ்டின். உலோகம், இரும்பு, குளோரின் வெண்படம் விளக்குக. உலோகம், இரும்பு, குளோரின். இரும்பு என்பது ஒரு உலோக வகையை சார்ந்தது. இரும்பு என்பது ஒரு உலோகம். ஆனா குளோரின் ஒரு உலோகமா? கிடையாது. குளோரின் வந்து ஒரு கெமிக்கல், ஓகேவா, ஒரு பவுடர் மாதிரி. அதனால அது தனியா போயிடும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் பி. அதனால் பி சரியான விடை. 23. ஒரு ஓவியத்தை பார்த்து அர்ஷ் கூறுகையில் இவருடைய தாய் என் தந்தையின் மகனின் மனைவி ஆவார். இந்த மாதிரி பிளட் ரிலேஷனை பொறுமையா படிச்ச ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு ஓவியம். இந்த ஓவியத்துல ஒருத்தர் இருக்காங்க, அழகா இருக்காங்க. ஓகேவா, ஒரு ஓவியத்தை பார்த்து யார் பேசுறாங்க? ஹர்ஷ். ஹர்ஷ் என்ன பேசுறாருன்னு பாரு. ஒரு ஓவியத்தை பார்த்து ஹர்ஷ் கூறுகையில் இவருடைய தாய், இந்த ஓவியத்தில் இருக்கும் பெண்ணினுடைய தாய், அது பெண்ணா யாரோ, அந்த ஓவியத்தில் இருப்பவருடைய தாய் என் தந்தையின் மகனின் மனைவி. அதாவது அந்த ஓவியத்தில் இருப்பவருடைய தாய் யாருன்னா ஹர்ஷோட தந்தை, ஹர்ஷோட தந்தையின் மகன். ஹர்ஷோட தந்தையின் மகன் அதே ஹர்ஷ் தான். அவங்க தந்தையோட புள்ள அதே ஹர்ஷ் தான். அந்த மகனோட மனைவி தான் அந்த தாயம், மகனோட மனைவி. அப்ப ஹர்ஷ் பொண்டாட்டி தான் இவங்களுடைய இது ஆவார். எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஹர்ஷ் சொல்றா எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்போ ஹர்ஷோட தந்தையோட மகன் அதே ஹர்ஷ் தான். அவனோட மனைவி தான் அந்த ஓவியத்தில் இருப்பவருடைய தாய் என்றால் ஓவியத்தில் இருப்பவர் ஹர்ஷுக்கு என்ன உறவு? ஓவியத்தில் இருப்பவர் ஹர்ஷனுடைய மகனாக இருக்க வேண்டும். கொஞ்சம் முடி அதிகமா போட்டதுனால மகள் நினைச்சுக்காதீங்க. 20K கிட், நிறைய முடி வளர்த்திருக்காரு ஃபேண்டசியா. ஓகேவா, சோ 24th கொஸ்டின். 4:44 4:44 எழுதியிருந்தா எதை 77 எழுதியிருப்பாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் 7 தான் சார். ஆன்சர் ஓவர். 25வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 532 413 111 541. சரி, 3 நம்பர் இருந்தாலும் பயப்படாத. இங்க பாருங்க, 5 3 2. இந்த 5ல 2 போச்சுன்னா 3 413. 4ல 3 போச்சுன்னா 1 111. 1ல 1 போச்சுன்னா 0 வரணும். அதனால இதுதான் தப்பு. இங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. 5ல 1 போச்சுன்னா 4. ஓகேவா? சோ வெயிட் 25 கொஸ்டின் இல்ல, இது 50வது எபிசோட், ஸ்பெஷல் எபிசோட். உங்களுக்கு 30 கேள்விகள் இருக்கு. ஓகேவா? 26வது கேள்வி. A is equal to 1, R is equal to 28. அப்ப IUB என்ன எழுதுவாங்க? அப்ப A வை 1 எழுதிருக்காங்க, Rன்றத 28 எழுதிருக்காங்களாம். அப்ப A னா 1 னா A தான் ABCD ல முதல். அப்ப A இங்க முதல், I 9, R 18. 18 ஒரு 9 27, 27 plus ஒரு 1 28. அப்ப எல்லாத்தையும் கூட்டி இருக்காங்க ABCD பொசிஷன் வச்சு. அப்ப IUB, B 2, I 9, U வந்து 21. 21 ஒரு 9 30 32. So answer option is D 32. எல்லாத்தையும் கூட்டி எழுதிருக்காங்க. 27. மீனா சீமாவின் வயது வித்தியாசம் 3 வருடங்கள். அப்போ மீனான்ற ஒரு பொண்ணுக்கும் சீமான்ற ஒரு பொண்ணுக்கும் வயது வித்தியாசம் எத்தனை வருடம் இருக்குமா? 3. அப்ப இவளை விட எவ்வளோ ஒருத்தி 3 வருஷம் பெரியவ. ஓகேவா? அவர்களின் வயது விகிதங்கள் 7:8. மீனா 7 பங்கு, சீமா 8 பங்கு. அப்ப இவ தான் பெரியவ. பெரிய நம்பர் இருக்குல்ல, அப்ப சீமா தான் பெரியவ. எத்தனை வயசு பெரியவ? 3 வயசு கண்டிப்பா பெரியவளா இருப்பா. எனில் அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வயசு வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இவ பெரியவ சீமா தானே, அப்ப இவ 8x. அடுத்தது மீனா சின்னவ 7x. அப்ப 8xல 7x போச்சுன்னா என்ன வருமா? 3. ஏனெனில் அவர்களின் வயது வித்தியாசம் என்ன? 3. வயது வித்தியாசம் என்ன?
3. அதனாலதான் மைனஸ் போட்டிருக்கேன். இவ்வளவு நாள் அங்க கூட்டினேன், அங்க வயதுகளின் கூடுதல்னு கொடுத்துருந்தாங்க கூட்டினேன், இங்க வித்தியாசம் கொடுத்துருக்காங்க கழிக்கிறேன். அப்ப 8xல 7x போச்சுன்னா x. அப்ப x இன் மதிப்பு என்னம்மா 3. இங்க என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் வயதுகளின் கூடுதல். கடைசியில அவங்க வயசை கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. x இன் மதிப்பு 3 கண்டுபிடிச்சிட்டா இவ 7x பங்கு, இவ 8x பங்கு. x எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 7 × 3 மீனா எவ்வளவு வயசா இருப்பா? 7 3 21 வயது மங்கை மீனா. சீமா என்பவள் 8 3 24 வயது மங்கை. ஓகே, இவங்க ரெண்டு பேர் வயசையும் கூட்டினா 45. ஸோ சி ஆப்ஷன் 45. அடுத்தது 28வது கொஸ்டின். 6 216 இருந்தா 5 என்னன்னு எழுதுவாங்கன்னா 6ஓட கியூப் தான் 216. அப்ப 5ஓட கியூப் 125. ஏ ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது ஒரு மிதிவண்டியின் விலை 1500. ஒரு சைக்கிளோட விலை எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 1500 ரூபா. இதனை 1350க்கு விற்று இருக்காங்க. 1500 ரூபாய் சைக்கிளை எவ்வளவு வித்திருக்காங்க? 1350 ரூபாய்க்கு வித்தா தள்ளுபடி எவ்வளவு சதவீதம் கேட்கறான். தள்ளுபடினா தள்ளு பண்ணிருக்காங்க, கொஞ்சம் விலை கம்மி பண்ணிருக்காங்க. எவ்வளவு விலைமா கம்மி பண்ணிருக்காங்க? 150 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. எவ்வளவு விலை கம்மி பண்ணிருக்காங்க? 150. நான் ஆல்ரெடி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க கத்து கொடுத்தேன். ஒரு நம்பர் இப்படி முழுமையா இருந்தா இது எத்தனை சதவீதம்? 100%. இதனுடைய 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா 100ல ஒரு 0 போயிடுச்சா இங்கேயும் ஒரு 0 போயிடும். இதோட 1% 15 ரூபாய். 2 0 போச்சுன்னா 2 0 போயிடும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு நம்பரை பார்த்தோன்னே ஒரு நம்பருடைய 100% என்ன, 10% என்ன, 1% என்னன்னு சொல்ல சொன்னேன். அப்ப இங்க 150 ரூபான்றது எத்தனை சதவீதம்? 10%. அப்ப எத்தனை சதவீதம் உனக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னா 10%. சோ இறுதி கேள்வி, ஏபி என்ற இரு குழாய்கள் ஒரு தொட்டியை நிரப்ப 90 மற்றும் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. அப்ப ஏ குழாய் எடுத்துக்கொள்ளும் நேரம் 90 நிமிடங்கள், பி குழாய் எடுத்துக்கொள்ளும் நேரம் 30 நிமிடங்கள். டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே தான். 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கிறாங்க. அப்ப ஏ குழா 1/90, பி குழா 1/30. 2 குழாவையும் நான் சேர்க்கிறேன், A plus B. அப்ப 1/90 plus 1/30. எல்சிஎம் எடுக்கலாமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 90லே வந்துடும். ஏன்னா 90 30ஆலையும் அடிபடும், 90ஆலையும் அடிபடும். அப்ப 90ல எத்தனை 90 இருக்கு? ஒரு 90. 90ல எத்தனை 30 இருக்கு? 3 30. ஓகேவா? 1 plus 3. அப்ப ஆன்சர் போடுங்க 90/4. 1 plus 3 4 வந்துருமா? சோ 4/90 இருக்குமா? 4/90 இருக்கும். விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே தலைகீழா மாத்திரம். 90/4 அடி 2 முறை இருக்கும். மிச்சம் 10 மீறும். 10ல எத்தனை 4? 2 4. மிச்சம் 2/4 வரும். இதையும் அடிக்கலாம். அப்போ 22 நிமிடம். 22 நிமிஷத்துல தொட்டி ரொம்பிடும். ஓகேவா? 2 குழாயும் திறந்து விடப்பட்டா. இப்ப 30 கேள்விகள் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு எபிசோட் நம்பர் 50 சிம்பிளா போயிருக்கும் நம்புறேன். ஓகேவா? ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுங்க. நாங்கள் இன்னும் நிறைய எபிசோட் போட காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திட்டினா ஆமா, என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் பண்ற இனிஷியேட்டிவும் மதிக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு பேசுறோம். சரி, பேசுறவங்கள தான் நான் தான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கண்டுக்காம விட்டுறேன். ஓகேவா? நீங்க பாட்டு உங்களுடைய வேலையை பாருங்க. பேசுறவங்க பேசட்டும், பாக்குறவங்க பார்க்கட்டும். சில பேருக்கு ஒரு 5 பேருக்காவது நான் புண்ணியத்தை தேடி தரேன், அவங்களாவது ஒரு வேலைக்கு போறாங்கன்னா அது எனக்கு பெரிய விஷயம் தான். ஓகேவா? ஸோ நல்லபடியா எல்லாருமே எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்க, நல்லபடியா வேலைக்கு போங்க. தேங்க்யூ.